ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரமாஸ் கோல்டன் டைரி. இன்னைக்கு நம்ம திருக்கை மீன் குழம்பு வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மீன் வகைகளே வந்து ரொம்ப கம்மி விலையில கிடைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய மீன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருக்கை மீன் ஒன்று தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கருவடகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா சட்டியை வந்து இந்த மண் சட்டியில் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மண் சட்டியில் வந்து கொஞ்சம் சட்டி நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கருவடம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து சைட்லேயே வந்து நம்ம அந்த மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா உரசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க வழுவழுப்பு தன்மை எல்லாம் போயிடும். ஸோ அதனால சைடில் வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீனை வாஷ் பண்ணி ஒரு சைடில் வச்சுட்டு வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ குழம்புக்கு தேவையான புளியை எடுத்து வச்சுட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு அதிலே கொஞ்சம் தக்காளியை கரைச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணியிலே வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளோ புளி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மல்லித்தூள், மிளகாய்த்தூள் போட்டு உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கரைச்சி வச்சுட்டு இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை எடுத்து நம்ம வந்து அதில் ஊற்ற வேண்டியதுதான். இந்த திருக்கை மீனில் வந்து புரதம் மற்றும் ஒமேகா 3 அப்புறம் கால்சியம், வைட்டமின் எல்லாமே வந்து நிறைந்த ஒரு சத்தான கடல் உணவு. இதில் வந்து தசை வளர்ச்சி, எலும்பு வலுவூட்டல், இதய ஆரோக்கியம் மற்றும் மூட்டு வலிக்கு நிவாரணத்துக்கு ரொம்ப சிறந்த ஒரு மீன் வகை. அது மட்டும் இல்லாமல் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து இது ரொம்பவே நல்ல ஆரோக்கியத்தரமான மீன். தென் அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைப்பவங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீன் ஆட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளேயே வந்து சைடில் வந்து மீனுக்கு அந்த குழம்புக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கடாயில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் நல்லா வந்து ஒரு ஃபைன் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதிலே வந்து ஒரு 10 பல் பூண்டு, முதல்ல நான் பூண்டு ஆட் பண்ணல, இப்போ வந்து 10 பல் பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து இது ஃபுல்லாக வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது. இந்த அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், பூண்டு பொடியை வந்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். வாஷ் பண்ண மீனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணவும் பாதி எடுத்து வச்சுட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தனியாகவும் ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாகவும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன். அந்த மீனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா இது ரொம்ப பட்டையாக வால்லாம் இருக்குது, வலுவலுன்னு இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. பட் இதில் வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த மீனை, ஸோ இதுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு, அப்புறம் சோம்புத்தூள் 1 ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து ஃப்ரைக்கு. இந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மீனோட மெயின் ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது குறைந்த கொழுப்பு மற்றும் அதிக புரோட்டீன்களில் கொண்டது. இது தசை வலிமைக்கும் உடல் வலுவாக்கவும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் வந்து எலும்புகளை வலுவாக்குறதுக்கு உதவுது. இப்போ குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது.
ஸோ அதிலே சைடில் வந்து இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை வந்து தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சைடில் வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு பீஸாக வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு அப்படியே திருப்பி போட வேண்டியதான். இப்போ வந்து மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, மிளகு சீரகம் பூண்டு பொடி, அதை வந்து கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தென் நம்ம குழம்புக்கு தேவையான மீனை வந்து அதில் போட்டு மறுபடியும் கொதிக்க வைக்கணும். மீன் எல்லாத்தையும் போட்டுட்டு அதையும் ஒரு மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சோம்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மீன் வந்து பார்க்கறதுக்கு தான் அது ஒரு மாதிரி வழவழப்பாக பட்டையாக இருக்கணும். ஆனால் இதில் வந்து ரொம்ப சத்துக்கள் நிறைய இருக்குது. இதில் உள்ள வைட்டமின் பார்த்தீங்க அப்படின்னா B1, B2, B6, B12, C-Dன்னு உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கான எல்லா ஹை குவாலிட்டியும் இதில் இருக்குது. செரிமானத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனில் உள்ள சத்துக்கள் வந்து புற்றுநோய், ஆஸ்துமா பாதிப்புகளை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவும் உதவுது. ஸோ இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா திக்காக வந்துருச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ சூடான சாதத்தில் இந்த மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீனை வாங்கி எல்லாரும் கண்டிப்பாக அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரமாஸ் கோல்டன் டெய்லியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.